அத்தியாயம் 29 மரணத்தின் வாசலை நோக்கி. கிபி 1226 ஆண்டு செங்கிஸ்கானுக்கு தனது ஆயுட்காலம் முடியப் போவது போன்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அவரது உடல் முதுமையாலும் பல 100 போர்க்களங்களின் காயங்களாலும் சோர்வடைந்திருந்தது. ஆனால் அவரது மனதி வலிமை இன்னும் குறையவில்லை. செங்கிஸ்கானின் இறுதி இலக்கு எது தெரியுமா? சீனா. சீனாவில் ஒரு சிறிய பேரரசான க்ஷிக்ஷியா மங்கோலியர்களுக்கு எதிராக துரோகம் செய்திருந்தது. செங்கிஸ்கான் இந்த பழிவாங்கலை தனது இறுதிப் போராக முடிவெடுத்தார். சீனப் பயணத்தின் போது ஒருநாள் வேட்டையாடச் சென்றபோது செங்கிஸ்கான் தனது குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். அந்த விழுதல் சாதாரணமானதாக இல்லை, அது அவரது உட்புற உறுப்புகளில் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அவருக்குத் தொடர்ந்து காய்ச்சல் அடிக்கத் தொடங்கியது. அவரது தளபதிகள் இந்த பயணத்தை கைவிட்டு தலைநகரத்திற்கு திரும்புமாறு கெஞ்சினார்கள். ஆனால் செங்கிஸ்கான் பிடிவாதமாக இருந்தார். நான் இந்த பகைவனை தோற்கடிக்காமல் என் கண்ணை மூட மாட்டேன் என்று அவர் முழங்கினார். மரணப்படுக்கையில் இருந்தபடியே செங்கிஸ்கான் தனது போரை திட்டமிட்டார். க்ஷிக்ஷியா நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தன. இறுதியில் அந்த பேரரசின் தலைநகரம் முற்றுகையிடப்பட்டது. அந்த மன்னன் சரணடைய முன்வந்தான். ஆனால் செங்கிஸ்கான் தனது இறுதி முடிவை எடுத்துவிட்டார். யாருக்கும் மன்னிப்பு கிடையாது என்பதே அவரது ஆணை. அவர் உயிருடன் இருக்கும்போதே அந்த துரோகிகளுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தார். தனது இறுதி நாட்களில் செங்கிஸ்கான் தனது மகன்களை அழைத்தார். அவர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அறிவுரையை வழங்கினார். நான் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கியுள்ளேன், ஆனால் அதை நிலைநிறுத்துவது உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டால் நமது எதிரிகள் மீண்டும் தலை தூக்குவார்கள். அவர் தனது வாரிசாக ஒக்டாயை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவரது சொற்கள் அந்த படுக்கையிலிருந்து ஒரு தெய்வீகக் குரலாக ஒலித்தன. க்ஷிக்ஷியா மன்னன் சரணடைய வந்த அதே நாளில் செங்கிஸ்கானின் ஆத்மா இந்த பூமியை விட்டு மறைந்தது. கிபி 1227 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உலகையே அதிர வைத்து அந்த இதயம் துடிப்பதை நிறுத்திக் கொண்டது. ஒரு மேய்ப்பனாக பிறந்த தேமுஜின் உலகப் பேரரசன் செங்கிஸ்கானாக தனது பயணத்தை முடித்துக் கொண்டார். அவரது மரணம் ஒரு இரகசியமாய் வைக்கப்பட்டது. அவரது படைகள் போரை தொடர்ந்து நடத்தின. எதிரி மன்னன் கொல்லப்பட்டான். செங்கிஸ்கானின் மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு சகாப்தத்தின் மறுபிறப்பு. அவன் விட்டுச் சென்ற அந்த பேரரசு இன்னும் பல நூற்றாண்டுகள் உலகை ஆளப்போகிறது. அவனது மரணச் செய்தி கேட்டால் எதிரிகள் மீண்டும் வேறு கொண்டு எழுவார்கள் என்பதால் அவனது உடல் இரகசியமாய் மங்கோலியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஒரு மாவீரன் தனது வாழ்நாளில் எவ்வளவு மர்மமாய் இருந்தானோ அவரது மரணமும் அவ்வளவு மர்மமாய்வே அமைந்தது. புல்வெளியின் காற்று அன்று ஒரு மாபெரும் துக்கத்தை சுமந்து சென்றது. செங்கிஸ்கான் இல்லாமல் மங்கோலியாவால் இயங்க முடியுமா என்ற கேள்வி எல்லா வீரர்களின் மனதிலும் இருந்தது. ஆனால் அவன் உருவாக்கிய அந்தச் சட்டங்கள் யசா இன்னும் உயிரோடு இருந்தன. அவன் உருவாக்கிய அந்த இராணுவம் இன்னும் ஆக்ரோஷமாக இருந்தது. செங்கிஸ்கான் மறைந்திருக்கலாம், ஆனால் அவனது நிழல் பாதி உலகத்தை இன்னும் மூடிக்கொண்டிருந்தது.